ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் தமிழ் வருஷ பருப்புக்கு தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம போலி பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கப்பு மைதாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும். ஒரு சிட்டிகை அளவு போட்டுண்டா போகிறோம், ரொம்ப வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கலருக்கோசம் கொஞ்சமாக கேசரி பொடி போட்டுருக்கேன். கேசரி பவுடர் இல்லைன்னா மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டால் போதும். போட்டு நல்லா இந்த எண்ணெயோட அந்த மாவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு மாவை இலக்கமாக பிசைஞ்சோன்னா தான் போலி தட்டுறதே நம்ம இழுத்து தட்டுறதுக்கு நல்லா வரும். அதே போல் சாஃப்டாகவும் இருக்கும். கையில் 2 ஸ்பூன் எண்ணெயை எடுத்துட்டு அதை எல்லா மாவுலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடலாம். இந்த மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுறதோ அந்த அளவுக்கு போலி தட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போ இந்த போலிக்கு உள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு தேங்காய் பூரணம் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பயத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்த பயத்தம்பருப்பு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காயும் அதோடையே போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். கொஞ்சம் குறன்னு, ரொம்ப வழவழன்னு இல்லாமல் ரவா பதத்துக்கு பண்ணிக்கணும். இப்போ நம்ம மைதா எடுத்த அதே கப்லேயே ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இது ஃப்ரோசன் தேங்காய்ங்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், திப்பியாக. அதனால் கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இப்போ தேங்காயை பொடி பண்ணத்தில் இந்த கப்பால் 3/4 கப்புக்கு தான் இருந்தது. அதே கப்பில் ஒரு 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூட வெல்லம் போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அதை நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாகாக வைக்க வேண்டாம், கரைச்சுண்டா போகிறோம். எனக்கு கொஞ்சம் போராது மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி எடுத்து இதை நம்ம ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். கல் மண் இல்லாத வெல்லமாக இருந்தால் அப்படியே டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இது கல் இருக்குமோன்னுட்டு நான் வடிகட்டி அந்த வானலை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை எடுத்து அதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் எடுத்து அதில் போட்டு ஒரு கலரி விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பயத்தம்பருப்பையும் எடுத்து அதிலையே போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலரினோன்னாக்க நல்லா கெட்டியாகிடும். அது ரொம்ப முருகிற அளவுக்கு கலராமல் கொஞ்சம் தக்காளி பதத்துக்கு எடுத்து வச்சோன்னா தான் போலி தட்டுறதை ஈஸியாக தட்ட வரும். இப்போ இந்த மேல் மாவு நல்லா ஊறி இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துன்ட்டு ஒரு சில்வர் பேப்பர் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதை கொஞ்சம் அது மாதிரி தட்டிக்கணும். இதுவே வாழை இலை இருந்தாக்கா இன்னுமே ஈஸியாக அது தட்டுறதுக்கு வரும். இங்கே எனக்கு கிடைக்கலங்கிறதுனால நான் இந்த பேப்பர் எடுத்துட்டுருக்கேன். நம்ம கலரி வச்ச பூர்ணத்துலேருந்து இந்த அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற மைதா மாவில் இதை எடுத்து போட்டு இப்படி 4 பக்கமும் ஒட்டிக்கணும். அதை நல்லா கவர் பண்ணிவிட்டு பேப்பரில் கொஞ்சம் மறுபடியும் எண்ணெயை தடவிட்டு இந்த போலி எடுத்து மெல்லிசாக கையால் தட்டிக்கணும். கொஞ்சம் எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுறதோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். போலி தட்டும்போது நம்ம மைதாலாம் கொஞ்சம் சைடில் ஓரத்துக்கு போகும். அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு தட்டுறது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு பூர்ணம் இருக்கும், ஒரு சைடு மைதா இருக்கா மாதிரி ஆகிடும். எடுத்ததும் சென்டரில் போட்டு தட்டாமல் ஓரத்தில் உள்ள மைதாவெல்லாம் உள்பக்கமாக தள்ளி தட்டிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் தட்டுறதே நல்லா ஒத்தாப்பில் வரும். புதுசாக கல்யாணம் ஆன குழந்தைகளாக இருந்ததுக்குன்னா ரொம்ப பெருசாக தட்ட வரலைன்னா கூட ஓரளவு மீடியம் சைஸில் தட்டிட்டு கூட போட்டு எடுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த போலி. இப்போ தட்டி முடிச்சுட்டு நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. அப்படியே சாய்ச்சிட்டு பேப்பர் எடுத்தோம்னாக்க ஈஸியாக கையில் எடுக்க வந்துடும். இப்போ தட்டின போலியே தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் மேலாக நெய்யை தடவிட்டு ஒரு நிமிஷம் விட்டோம்னாக்கா அடிப்பக்கம் நல்லா செவந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான தேங்காய் போலி ரெடியாக எடுத்து
வர்ற சித்திரை வருஷ பருப்புக்கு இது போல் எல்லோரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.